வணக்கம் குருஜி. வணக்கம். மீன ராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்ப மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார். இப்ப மீன ராசிக்கு ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசிக்கு 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். 25 நாட்கள். ஏன்னா மீன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா ஜென்ம சனியாக இருக்கிறார் சனி பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு. இந்த கோச்சார கிரகங்கள்லாம் பரவாயில்ல, சனி பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள்லாம் பரவாயில்ல. ஆனா சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? ஏன் இது முக்கியமா கேட்கிறேன் அப்படின்னாக்கா, அஷ்டமாதிபதி இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் 2ஆம் இடத்துல பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடத்துல போறாரு. இது குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இடம் 2 அப்படின்னாக்கா செவ்வாயோட வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு போகும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இப்போ சாதாரணமாகவே மீனராசி நேர்கள் அப்படிங்கும்போதே அவங்களுக்கு பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அப்போ இந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் தான் அவங்க சவாலே சமாளின்னு போயிடுவாங்க. உத்திரட்டாதி ஓப்பனாக சொல்ல போனோம்னா கொஞ்சம் லேசி, ஆனால் பொறுமையாக வேலை செஞ்சு ஒரு நிறைவான வாழ்க்கையை பெறக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி. அடுத்தது ரேவதி, அறிவால் எல்லாத்தையும் சமாளிப்பாங்க, அமைதியானவர்கள், என்ன இந்த பொறுமையாக செய்வாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3-8 குடை அதிபதி, முயற்சி ஸ்தானத்து அதிபதி, அஷ்டமாதிபதி. அவர் எங்கே வர்றாருன்னா 2ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம். ஸோ அந்த 3ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப பரவாயில்ல. ஆனால் அஷ்டமாதிபதியும் அவர் தான் அப்படிங்கிறதுனால சாதாரணமாகவே இந்த மீனராசினியர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எப்போவுமே எந்த கிரகம் எங்கே பயிற்சி அடைஞ்சாலும் பரவாயில்ல, கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் இன்னும், ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அதனால் எவ்வளோ பெரிய, நானும் நிறைய பார்த்துருக்கேன், விவாகரத்து ஆகி அதே கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்துருக்காங்க, அப்போ விட்டு கொடுத்து போயிருக்காங்க. அந்தளவுக்கு சில மாற்றங்கள் இந்த மீனராசிக்கு உண்டு. அந்த வகையில் இந்த 3ஆம் இடத்து அதிபதி அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துக்கு வருது பரவாயில்ல. ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்னு சாணபலம் இருக்குது, 2ஆம் இடத்துக்கு அதிபதி. ஸோ முயற்சிகளை பண்ணினாங்கனாலே அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. முக்கியமாக படிக்கிறவங்களுக்கு, ஏன்னா ஜென்ம சனி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு நிறைய பேர். கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி மீனராசிக்கு நம்ம அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா ஜென்ம சனி வரும்போது நிறைய இப்போ படிப்பு ரீதியா நிறைய உயர் படிப்புக்காக ட்ரை பண்றாங்க. ஒண்ணு, நிறைய படிப்புக்காக அதாவது ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதி அது கிட்ட மிஸ் ஆகுது, நிறைய உழைப்பை போட்டு மிஸ் ஆகுது. இது ரொம்ப வலி வேதனை கொடுக்குது. ஒரு சில பேருக்கு 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் எழுதி கூட பாஸ் பண்ண முடியாம இருக்காங்க. அது வலி வேதனையும் மற்றவங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? இப்ப படிக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு உண்டான அட்வைஸ் என்ன? ஏன்னா எப்படி இருக்கும் இது மட்டும் இல்லை, ஏன்னா மற்ற கிரக நிலவரங்களும் உங்களுக்கு தெரியும். அதை வச்சுதான் சுக்கிரன் மட்டுமே இல்லை, இது சுக்கிரன் ஓரளவுக்கு நல்ல இது கொடுக்கும் 2ஆம் இடத்துல வர்றதுனால. இது எப்படி இந்த படிப்பு ரீதியா இருக்கக்கூடிய பலன்கள் என்ன? படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது அவங்க நீங்கள் சொல்ல மாரி இங்கே படித்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போய் படித்தாலும் சரி, அவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன் அப்படின்னா 4ஆம் பாவத்தில் குரு இருந்துக்கிட்டு இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி ஓரளவுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார். உங்களுக்கே தெரியும் 3ஆம் இடம் விட 4ஆம் இடம் பரவாயில்லை குருவோட இது. ஏன்னா கேந்திரஸ்தானம், கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னாலும் அங்கே ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்னன்னாக்க, இவங்களுக்கு இந்த ராகு கேது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்க. ஏன்னா 6ஆம் பாவத்தில் கேதுவும் 12ஆம் பாவத்தில் ராகுவும் மறைந்து இருக்காங்க. 6, 12 அது ரொம்ப விசேஷம். ஏன்னா கெட்டவன் கெட்டிடு, ஏன்னா சர்ப கிரகங்கள் அவங்க கெடுறது ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க 2 பேர் தான் இப்போ இவங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்காங்க. 2வது, சனி பகவான் ஜென்மராசிக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் டென்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஒரு படபடப்பு, உடல் ஆரோக்கிய குறைபாடு, எதை எடுத்தாலுமே ஒரு வெறுப்பு, விரக்தி, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா ஹெட்டு தலையில் உட்காரும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் இதை இவங்க எப்போவுமே எந்த ஒரு கிரகம் நெகட்டிவாக இருக்கோ அவங்க அதை அப்படியே பாசிட்டிவாக அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்ம பூமியில் இருக்கோம். ஸோ கதிர்வீச்சு நம்ம மேலே விழுந்தால் கூட நம்ம கரெக்டாக இருக்கணும், அவ்வளோ. அந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப விசேஷம். ஆனால் 4ஆம் இடத்துல குரு கொஞ்சம் பரவாயில்லை. படிக்கிற குழந்தைகளுக்கு முயற்சிகளின் பேரில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த சுக்கிரன் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பார். ஜென்ம சனி வந்துட்டார் இல்லையா? இப்ப 4ஆம் இடத்துல குரு நல்லா இருக்காரு, ராசி அதிபதினு சொல்லலாம், 10ஆம் அதிபதினு சொல்லலாம். ஆனா திருமணமே கூடி வரல, திருமண தடையா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சனி தான். ஏன்னா 7 சனியா வரும்போது ஜென்ம சனில ரொம்ப மோசம். இது இந்த காலகட்டத்துல திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வியே இருக்கு. ஒரு சில பேருக்கு திருமணமும் நடக்குது, நல்லாவா இருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு திருமண தடைகளை கொடுத்துட்டே இருக்கு. இப்போ எதிர்பார்க்கறவங்களுக்கு, ஏன்னா வயசாயிட்டே இருக்கு, திருமணம் பண்ணி ஆகணும். இல்லைனாக்கா பெற்றோர்களுக்கு இப்போ வயசாயிடும், அவங்களுக்கு நம்ம இருக்கும்போது நம்ம கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரியான ஒரு நிர்பந்தம் அந்த டைம்.
இன்னொன்று உடல்நலம் ஒரு சில பேருக்கு பாதிச்சிருக்கு, அவங்களோட சுய ஜாதக தசாபுத்தியை பொறுத்து. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தன் குழந்தைகளுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்த்துடணும், கரையேற்றி விட்டுணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா. அவங்களுக்கு இந்த ஜென்ம சனியில திருமணம் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த சுக்கிர பயிற்சியாவது ஒரு திருமண ரீதியா ஒரு நல்ல ஒரு வரன் அமையுமா, அப்படி இல்ல திருமணம் ஆயிருக்கு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் வந்து எப்படியான மாற்றங்களை கொடுக்கும், நல்ல மாற்றங்களை கொடுக்குமா? கணவன் மனைவி பிரிவு அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்த உடனே குடும்ப ரீதியாக அவங்களுக்கு ஒரு நன்மையை கண்டிப்பாக செஞ்சிருவார். ஒன்று, திருமணம் ஆகாத குழந்தைகள் அப்படிங்கும்போது நீங்கள் சில மாரி வயசாகி நிறைய பேர் இருக்காங்க, இல்லை ஓரளவுக்கு மிடில் ஏஜ்னா கூட திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக ஒரு அனுகிரகத்தை பண்ணுவார். ஏன்னா 8ஆம் பாவத்தை பார்க்க போகிறார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை நம்ம எடுத்துக்கலாம், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத ஒரு நன்மைகள், எதிர்பாராத திருப்பங்கள் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா கல்யாணமே ஆகாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு கல்யாணம் நடக்கும். என்ன அப்போ அந்த திடீர் நடக்கிறது தான் இந்த 8ஆம் இடம். அப்போ அந்த புதையல் அதெல்லாம் வந்து திடீர், அதை தான் அப்போ திடீர்னு ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் பாவத்தில் ராகு இருக்கார். ஸோ ராகு கற்பனையை கொஞ்சம் ஒரு எலாபரேட்டாக பண்ணிட்டு போகிறவர். என்ன அப்போ ராகு கொஞ்சம் ஃபேவரபுளாக வந்துடுவார். ஸோ கண்டிப்பாக திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதனால கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, வேலை வாய்ப்பு, தொழில், இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிளே கொடுத்துருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் ஓரளவுக்காவது ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக ஏற்றம், இல்லைன்னா வேலை ரீதியாக ஒரு மாற்றம், தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி, ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்ணாதா. தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில், வேலை செய்கிறவங்களுக்கு வேலை, அது மாதிரி ஏதோ அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து ஏதாவது ஒரு பலன்கள் கொடுக்காதா? பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் உண்டு. ஆனால் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த லேசினஸை ஒதுக்கிட்டு வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கும்போதே கண்டிப்பாக ஒரு இது தான் பண்ணுவார், ஒரு அமுக்குன்னு அமுக்குவாங்க. அப்போ நம்ம அதிலேருந்து வெளியில் வரணும். ஆனால் தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் இந்த சுக்கிர பகவானோட பயிற்சியில். ஏன்னா 2ஆம் பாவத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் பொருளாதார ரீதியாக இருக்கும். ஏன்னா தொழில்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லாபம் ஒன்று தான் குறிக்கோள். எல்லா தொழிலதிபர்களுக்கும் லாபம் மட்டும்தான், யாருமே வந்து நஷ்டத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் கணக்கு எழுதுகிறவங்களுக்கு லாபம் நட்ட கணக்கு, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ஆனால் தொழிலதிபர்கள் எப்படின்னா ப்ராஃபிட் மட்டும்தான் வேணும், லாஸ்னாலே அந்த அதை வந்து செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புதிய முதலீடு போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் தகுந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் பண்ணணும் பொறுமையாக இந்த காலகட்டத்தில். ஆனால் சுக்கிரன் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வர்றார். 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். கொடுத்த பணம் வரல அப்படின்ட்டு நிறைய பேருக்கு பிரச்சனை. சமீப காலமா விரைய சனியிலிருந்து கொடுத்த பணம் வரல, பண ரீதியா நிறைய தட்டுப்பாடு. இன்னொன்று வந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு வருமான இழப்பு, இது மாதிரிலாம் வந்திருக்கு இல்லையா. இப்ப சுக்கிர பயிற்சி ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் இல்லையா, அது நல்ல மாற்றமா இருக்குமா? இந்த சுக்கிர பயிற்சி 2ஆம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் பரவாயில்லை, இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதாவது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறுறதுங்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த வரவேண்டிய தொகை அப்படிங்கும்போதே ஓரளவுக்கு அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அதை வச்சு அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். என்ன குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். அதுமாரி இந்த மீனராசினியர்கள் சாதாரணமாக வாக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்தோடனே இவங்க கொடுக்குற வாக்குலாம் பலிதமாகும். நல்லபடியாக அவங்க முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு உத்தியோகத்தில் ஒரு பண்ணணும், முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா தாராளமாக இவங்க கொண்டு வந்துக்கலாம். அதுமாதிரி தொழில் வியாபாரத்தை நல்லபடியாக இவங்க அமைச்சுக்கலாம் இந்த சுக்கிரபவனோட 2ஆம் இட பெயர்ச்சினால. பரிகாரம் இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக மீனராசி நேயர்கள் வியாழக்கிழமை கண்டிப்பாக குரு மகான்களை வழிபாடு பண்ணணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எப்போ இருந்தாலும் அதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து பொருளாதாரம் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குபேரன் தான் நிதிக்கே அதிபதி. என்ன அப்போ இந்த குபேரனோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க தாம்பரம் கிட்டக்க குபேர கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். என்ன அவங்க எப்போ போகலாம் அப்படின்னா புதன்கிழமை போகலாம், வெள்ளிக்கிழமை போகலாம், ரொம்ப விசேஷம். அப்படி அங்கே போக முடியாதவர்கள் தினந்தோறும் இவங்க வந்து குபேரலக்ஷ்மியை நமக அப்படின்னு குபேரனை நினச்சி லக்ஷ்மியை நினச்சி வழிபாடு பண்ணினாலே ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை இவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு நவ கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம்
போட்டு வந்தாலே போதும். என்ன ஒரு 4 வாரம் வரும், அவ்வளோதான். 3 வாரம் 4 வாரம் தான் வரும், 4 வெள்ளிக்கிழமை, அவ்வளோதான். இந்த வெள்ளிக்கிழமை போயிட்டு நெய் தீபம் போட்டு வந்தாலே போகிறோம். இந்த மீனராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் இவர்களது பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக உயர்த்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.